ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபினா உருளைக்கிழங்கு மசாலா, அதாவது பூரி மசாலா தான் என் ஸ்டைலில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, கடலை மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் பூரி கிழங்குக்கு மஞ்சத்தூள் கடலை மாவுலாம் கரைச்சி ஊற்றுவாங்களா, அப்படி இல்லாமல் எண்ணெய் ஊற்றி பேனில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் தாளித்து ஆனியன் நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகா தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா வதங்கும் போதையுமே நான் வத்தத்தூள் போட்டுக்கிட்டேன். அப்புறமேட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதானதுக்கப்புறமேட்டு இங்கே வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா போட்டு கிண்டி தண்ணி டைல்யூட் பண்ணி நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றி வரப்போ எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பூரி மசாலா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு. அப்புறம் பூரியும் இங்கே ஆப்போசிட்டில் நம்ம நல்லா புசு புசுன்னு பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அப்புறம் பூரியும் ரெடி, கிழங்கு ரெடி. இன்றைக்கி ஒரு ரியாலிட்டி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். திங்ஸு ஒரு பிளேஸ்க்கு போகணும், இல்லை எஜுகேஷனில் நான் மேலே வரணும் அப்படின்னு எனிதிங் எனிவே எதுவாக இருந்தாலும் ஒரு ஹோப் அதை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராங்னஸே அந்த ஹோப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிரும். அப்படிங்கிற பட்சத்தில் அது கிடைக்கலனாலும் இன்னும் கொஞ்சம் எப்படியாவது நமக்கு கிடைச்சிருங்கிற ஹோப் நமக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நானும் அப்படி ஒன்று நினச்சிருக்கேன். எனக்கு அந்த விஷயம் இன்னும் ஃபுல்ஃபில்டாக ஆகலைனாலும் ஹோப்ஃபுல்லி ஹோப் இஸ் த பெஸ்ட் மெடிசன் ஃபார் தி எய்ம். ஸோ நம்ம அதெல்லாம் நினச்சி நம்ம அந்த ஹோப்பை கைவிடாமல் இருந்தாலே கிடைக்கும். தேங்க்யூ.